ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேவரட் ரெசிபீஸ் தமிழ். இன்னைக்கு ஒரு சூப்பரான முட்டை தொக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது செய்யறது ரொம்ப ஈஸி. நீங்க சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்டா இருக்கும். இட்லி தோசை கூட தொட்டு சாப்பிடலாம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸோ ஒரு மிக்சி ஜாரில் ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 10 பல் முந்திரி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா மைய அரைச்சி எடுத்துட்டு வச்சுக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ பேன் வச்சுக்கலாம். அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதில் பிரிஞ்சி இலை, சோம்பு, ஒரு அன்னாச்சி பூ, சின்ன துண்டு பட்டை போட்டு தாளிச்சுக்கோங்க. இது கூட ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியா அரைஞ்சி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். ஒரு 2 நிமிஷம் வெங்காயம் நல்லா வதங்கின அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்க தக்காளி விழுதை இதில் சேர்த்துக்கலாம். ஸோ தக்காளி விழுது சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. நம்ம முந்திரி பருப்புலாம் சேர்த்துருக்கிறதுனால நல்லா ரிச் டேஸ்ட் கொடுக்கும். இந்த கிரேவி சாப்பிட்றதுக்கே நல்லா டேஸ்டாக இருக்கும். இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம பச்சை வாசனை போகிற அளவுக்கு, மிளகாத்தூள்லாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் ஹை ஃப்ளேம் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நல்லா கொதிக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. நான் இன்னைக்கு ஒரு 3 முட்டை வேக வச்சு வச்சிருக்கேன். ஸோ ஒரு முட்டையை 3ஆ கட் பண்ணி நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஹாஃபாக கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா 2 சைடும் திருப்பி போட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பர் அண்ட் டேஸ்டியான எக் கிரேவி ரெடி ஆகிடும். நீங்கள் இதை சாப்பாட்டில் போட்டு சாப்பிடலாம், இட்லி தோசை கூட வச்சு சாப்பிடலாம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா நம்ம சேனல் மை ஃபேவரட் ரெசிபீஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.